காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கேம் போகிறோம்னா விளாட போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் தான் இந்த கேமு. ஏற்கனவே நான்ருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிலாம்னு. ஃபஸ்ட்டு வுட் எடுத்துட்டேன். இது வுட்டு தான் நினைக்கிறேன். எஸ் வுட்டு. நம்ம ஃபஸ்ட் நல்ல இடம் கைஸ் நம்ம நிற்கிற இடமே பக்காவாக இருக்குது. இடமே செம்மையாக தான் இருக்குது. நான் யாருக்குனே ஆஃப்லைனில் இருந்தேன். கொஞ்சம் இடத்துல சுற்றி பார்த்தேன். நிறைய இடம் நாள் சரியில்லை. இந்த இடம் செம்மையாக இருந்தது. ஓகேவா, நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் நல்ல இடம் எதாவது கிடைக்குமான்னு. இந்த இடத்துல அப்படியே வந்தது. ஓடி ஓடி வந்தேன். கிடச்சிட்டு நல்ல இடம். ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜ் தாங்க தேடணும். ஃபஸ்ட் நம்ம இது ஆடை கொள்ளுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பெட்டு உருவாக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஆடும் குச்சம் தேவைன்னு நினைக்கிறேன். 3 ஆடு. ஓகே நைஸ். 3 ஆடு இருக்குது வேணும். ஓகே நைஸ். அப்பா ஆடுன்னு நினைக்கிறேன். இது அப்பா குட்டியாக கொண்டுருவோமா? அம்மாவையும் கொண்டுருவோமா? அம்மா கொல்ல வேண்டாம். ஏன்னா அம்மா கொண்டுட்டோம்னா குழந்தை யார் பாப்பா? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வயது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி இருக்கீங்களே எல்லோரும். கைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன தான் ஆயிரும். கைஸ் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்லாம் இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி விளாடணுன்னு கொஞ்சம் ட்ரிக் அண்ட் ட்ரிக் சொல்லித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஓகேங்களா? எனக்கு அந்தளவு எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் நம்ம கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கியாச்சு. இப்போ பெட்டு உருவாக்கும். குச்சி தேவையில்லைங்க. ஐயோ அவமானமாயிடுச்சே. ஐயோ கைஸ் நான் ஃபஸ்ட்டே நான் இருந்த இடத்துல போனஸ் செஸ்ட் உருவாகுனால எனக்கு நிறைய பொருள் கிடச்சிது. நிறைய ஒரு மேப்பெல்லாம் கிடச்சி தந்தானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிறைய ஆடை கொள்ளுவோம். நிறைய ஆடு ஃபுட்டு தான் கொள்ளணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா இது கிடைக்கும். ஃபுட்டை சூடாக்கி வயத்துக்குள்ளே நிரப்பலாம். இங்கே பாருங்கள் 11 வுட்டு இருக்குது. வுட்டு ஓகே. ஸ்குவாட்லாம் ரெடி பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. எப்படி இது வுட்டு வராகணும்? ஆமாம் காய்ஸ் இது ஒன்று தான் ஓகேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. ஆமாம் 1 தான். மறந்துட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால. ஓகே இந்த இருக்குது நம்ம எல்லாத்தையும். ஐயோ பிக்காக்ஸ் உருவாக்கவில்லையே. குச்சி வேணுமோ? நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். அடுத்து பார்த்தா தான் குச்சி வேணும்னு ஞாபகம் வந்தது. நாடா இது வுட்டு இருக்கே, என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு இருந்தது. ஓகே நைஸ். ஓகே போவோம் கைஸ். இங்கே ஒரு பெட்டை போடுவோம். நைஸ் செம்ம இடம் நல்லா இருக்குது. இங்கே வீடு கட்டுவோன்னு பார்த்தா அடுத்த மண்டையில் ஒரு ஆழ்ந்த சிந்தனை என்னதுன்னா, நம்ம இங்கே இதுக்கு வீடு கட்டிட்டு நம்ம பேசாமல் ஒரு வில்லேஜுக்கு போயிடுவோன்னு தோணுச்சு. எப்படி நம்ம ஐடியா? எப்படி கைஸ் உங்களுக்கு வில்லேஜ் பிடிக்கும்னா ரெட் ஆர்ட் போடுங்க. வில்லேஜ் பிடிக்காதுன்னா ஒரு பிளாக் ஆர்ட் போடுங்க. யாருக்கு அது பிடிக்குன்னு பார்ப்போம். கைஸ் இதுக்கு டார்கெட்டே ஒரு 5 லைக் தான். ஐயோ யாரா 5 லைக்கு கேட்பீங்கன்னு நினைப்பீங்க. நம்ம வியூஸ் பண்ண போகுதே 5 லைக்கு தான். அதான் வருதே பெரும்பாடு. ஏன்னா யாருக்கும் மனசாட்சியே கிடையாது. யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விடுங்களேன். சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நமக்கும் ஒரு வீடியோ போட. கைஸ் பார்ட் 1 இது. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா 5 லைக் ப்ளீஸ் போர்டர் விட்டுங்க. ப்ளீஸ் கைஸ். பார்ட் 2 உங்களுக்கு வரும். 5 லைக் மட்டும் போடுங்களேன் ப்ளீஸ் கைஸ். ஓகேவா? எல்லோரும் 1K 3Kன்னு கேட்பாங்க. நம்ம 5 லைக் தான் கேட்போம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மைண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நமக்கு சூடு பண்ண மிஷின் வேணும். ஃபுட்டை சூடு பண்ணுது. ஐயோ வாயெல்லாம் குளருது. கைஸ் இங்கே பாருங்கள். நல்லா தோண்டுவோம் எல்லாத்தையும் தோண்டுவோம். கைஸ் செம்மையாக இருக்குது இடம். ஓகே இங்கே வீடு கட்டிடுவோன்னு நினச்சேன். அடுத்து தான் எனக்கு தோணுச்சு, இங்கே வீடு கட்டினா எப்படி நம்ம வில்லேஜுக்கு போவேன், அங்கேருந்து இங்கே ஒருக்கா வரணும்னு எனக்கு அப்பப்போ என்னெல்லாமோ தோணுச்சு. ஐயோ போக மாட்டேங்க. இருங்க ஒரு வுட்டை விட்டாச்சு. ஓகே நைட்டாக போகுது மாதிரி
தெரியுது. ஒரு பெட்டை போட்டு ரீஸ்பான் செட் பண்ணி விட்டாச்சு. கைஸ் அடுத்த பார்ட்டு நம்ம வில்லேஜுக்கு போயிடுவோம். நான் ஆஃப்லைனில் தேடி பார்க்கேன். ஓகேவா, இப்போ கிடச்சினா இப்போயே உங்களுக்கு காட்டுதேன், இல்லைன்னா ஆஃப்லைனில் எல்லாம் தேடி வச்சிடுறேன். ஓகே நைஸ். ஒரு சூடு பண்ண மிஷின் நைஸ் உருவாக்கியாச்சு. ஃபுட்டை போடுமா? எம்மாடி 11 இருக்கு பாருங்கள் அந்த மீட்டு மாதிரி உள்ளது. ப்ரெட்டெல்லாம் சூடாக்க மாட்டேங்கான். வா இருட்டாயிட்டு, நல்லா இருட்டாக போகுது. சரி தான் நல்லது. ஓகே இருட்டாவுடா தம்பி, இருட்டாவுடா. நானும் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தேன், தான் ட்ரெஷர் மாதிரி எதாவது கிடைக்குமான்னு. எனக்கு எதுவுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மன வருத்தமாக போயிடுச்சு. ரொம்ப மன வருத்தம். நைட்டாயிட்டு கைஸ். மைண்ட் கிராஃப்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும், ஃப்ரீ ஃபயர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நம்ம மைண்ட் கிராஃப்ட் விளாடுவோமா அதிக வீடியோ, இல்லைனா ஃப்ரீ ஃபயர் அதிக வீடியோ போடுமா? அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக மைண்ட் கிராஃப்டாக ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக எனக்கு சொல்லணும் ப்ளீஸ். ஓகேவா கைஸ், நம்ம எல்லா ஃபுட்டையும் ஃபஸ்ட் நம்ம நல்லா எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அதான் ரொம்ப முக்கியமானது. ஃபுட் இல்லைன்னா நம்ம இல்லை. அப்பா என்னெல்லாம் பேசுகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபாக்காக ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நைஸ். இடம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன நமக்கு தான் இடம் வரலையே. என்னடா இது மெசேஜாக வருது? டெலிகிராமை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணி விடணும், வெறியாத்துது. ஓகே எல்லாம் செதறுது. எப்பா கைஸ் எப்படி கைஸ், இப்போ நம்ம வில்லேஜுக்கு போன பிறகு என்ன பண்ண எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைனா பர்சனலாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள், எப்படி வீடியோ போட கைஸ் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு பூ எடுத்து எதுக்கு வச்சோம்னா நம்ம பெட்டு இது கலர் பண்ணது. ஏன்னா வில்லேஜ் கிடைக்கலன்னா நம்ம எங்கெங்கேயா தான் வீடு கட்டுவோம். ஏன்னா வில்லேஜ் அவ்வளோ தூரம் ரொம்ப தூரமாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிக்க முடியாது கைஸ். இதுக்கடுத்து செகண்ட் பார்ட் வரும். நீங்கள் 5 லைக் மட்டும் போடுங்க கைஸ் எனக்காக. இந்த இதிலோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.